மலேசியாவில் இருக்க பினாங் தீவில் பயான் லேபாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்க பாம்பு கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ண பாம்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இங்கே ஒரு தலைமை படுத்திருக்கான் பாருங்க. இதை பார்க்கவே இல்லையே நீயே. மேலே பார்த்துட்டு பாம்பு மேலே விழுந்திருப்பான். அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு. இந்த பாம்பு கொத்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பேரலைஸ் ஆயிடுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் மண்டை மேலே விழுந்துருக்கும். மாஸ்டர் கிங் சுய் இருக்கார்ல, அவர் வந்து 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஹீலராக இருந்திருக்காப்புல. அதாவது அடிபட்டு வர மக்களாக இருக்கட்டும், அடிபட்டு வர விலங்குகளாக இருக்கட்டும், அடிபட்டு வர பாம்புகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் வந்து பத்தியம் பார்த்துருக்காப்புல. அவர் லெஜண்டியா. அடிபட்டு வந்த பாம்பை வந்து ரெடி பண்ணியிருக்காப்புல. அதனால தான் வந்து அது விசுவாசமாக திரும்ப வந்து இதே இடத்துல வந்து தங்கியிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் பினாங் வந்தீங்கன்னா இந்த ஸ்னேக் டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும். புதிய நாள் புதிய பயணம். இன்றைக்கி எங்கன்னா மலேசியாவில் இருக்க பினாங் தீவில் பயான் லேபாஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்க பாம்பு கோயிலுக்கு தான் போகிறோம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பாம்பு கோயில் அப்படின்ட்டு, ஸ்னேக் டெம்பிள். ஸோ நிறைய இடத்துல ஸ்னேக் டெம்பிள் இருக்குது. பட் உள்ளே போனால் பாம்போட சிலைகள் மட்டும்தான் நம்ம நிறைய பார்க்க முடியும். இங்கே நம்ம லைவாக இங்கே வாழக்கூடிய நிறைய பாம்புகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போது எல்லா இடத்துலையும் பாம்புகளோட படங்களை போட்டு உள்ளே போகும்போதே நமக்கு அந்த ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க. ஓகே, வி ஆர் ஹெட்டிங் இன் டு த ஆக்சுவல் ஸ்னேக் டெம்பிள் அப்படிங்கிற மாதிரி. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஜார்ஜ் டவுன்லேருந்து கால்குலேட் பண்ணோன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தான், ஈஸியாக வந்துடலாம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படியில் வந்து ஒரு பாம்பு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. டெம்பிளோட வரலாறுலாம் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல. அதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். செங் சாய் சார் சூ அப்படிங்கிற ஒரு மாங்கு தான் வந்துட்டு இங்கே வந்து உள்ளே வந்து சாமியாக இருக்கார். சீனர்கள் எல்லாருமே அவங்களோட மூதாதையர்களை தான் வந்துட்டு கடவுளாக கும்பிடுறாங்க. ஸோ உள்ளே யார் இருக்காங்க, அவரோட வரலாறு என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ பெரிய ஊதுபத்தி வச்சு ஒரு வழிபாடு நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் வரவங்க எல்லாருமே. இது ஆக்சுவலாக ஊதுபத்தி, வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஸோ இங்கே கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. வந்ததுமே நம்ம கண் வந்து பாம்பை தான் தேடுது. பட் ஆனால் இங்கே பாருங்க, ஒரு பூனை அழகாக படுத்து கிடக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ண பாம்பு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. பச்சை பாம்போட இனம் தான் நினைக்கிறேன். இங்கே ஒரு தலைமை படுத்திருக்கான் பாருங்கள். இதை பார்த்தா செட் பண்ணி வச்ச மாதிரியே தெரியுது. ஒரு அசையும் இல்லை. கீழே கீதை கிடக்கான்னு பார்த்துக்குங்கப்பா. இதை பார்க்கவே இல்லையே நீயே. மேலே பார்த்துட்டு மேலே பார்த்துட்டே பாம்பு மேலே விழுந்திருப்பான். ஸோ டெம்பிள்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே தான் வந்துட்டு கடவுளோட சிலை இருக்குது. ஆக்சுவலாக இவர் கடவுள் இல்லை, சீனர்களோட மூதாதையர். எப்படி போதி தர்மர் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி இவர் வந்து சீனர்களோட மூதாதையர். சரி, இவர் பேர் வந்து மாஸ்டர் கிங் சுய். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவர் வந்து ஒரு ஹீலர்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது அடிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள குணப்படுத்துறது இவரோட வழக்கம். லேட் 9th century இவர் என்ன பண்ணார்னா, அடிபட்ட விலங்குகளையும் பாம்புகளையும் கூட குணப்படுத்தியிருக்காரு. இப்படி வர ஆரம்பித்த விலங்குகள் தான் பாம்புகள் தான். விலங்குகள் எதுவும் இப்போ இல்லை. பட் பாம்புகள் வந்து இதை பர்மனெண்ட் பிளேஸாக அவங்களோட இடமாவே அவங்களோட வீடாகவே மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்னேக் பாருங்களேன், இங்கே படுத்திருக்கேன். இந்த ஸ்னேக் பேர் வந்து வேக்லர் பிட் வைப்பர். ஸோ தலை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ரவுண்டாக இருக்கும். தலை மட்டும் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். பாடி லீனாக இருக்கும். ஸோ இந்த பாம்புகள் தான் அதிகம் வர ஆரம்பிச்சது. இந்த பாம்புகள் தான் இங்கே அதிகமாகவும் இருக்குது. நம்ம ஊதுபத்தி கொஞ்சம் வாங்கி வேறு வழிபட்டு போயிடுவோம். மேம், ஹவு மச்? 6. ஸோ இது வந்து அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்பு, வேக்லர்ஸ் பிட் வைப்பர் அப்படிம்பாங்க. ஸோ இது என்னென்னா, இந்த பாம்பு கொத்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக பேரலைஸ் ஆயிடுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ இங்கே வரவங்க எல்லாமே வந்து
இந்த ஸ்னேக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 2 ஃபோட்டோ வந்து 40 வெள்ளி. 40 வெள்ளி. தமிழ் சூப்பராக பேசுகிறேன். 40 வெள்ளி. லிட்டில் பிட் யூனோ. ஸோ அனேரி தெரசா கார்ன் ஸ்னேக் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பாம்பு. கீழே பார்த்தீங்கன்னா மியாமி ஸ்னேக்கு, ஆரஞ்சு கலரில் பாம்புடா. அதுவும் வந்து கார்ன் ஸ்னேக். மண்டை முன்னாடி இருக்குது, இத்தினூனா இருக்குது. ஏன் ஸோ இதுக்குள்ளே 2 பாம்பு இருக்குது. இதுதான் வந்துட்டு அந்த வைப்பர். ஸோ கீழே ஒரு பச்சை பாம்பு கிடைக்கும் அதுக்குள்ளேயே. ஸோ இது வந்து கார்ன் ஸ்னேக். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்த்தா மண்ணுளி பாம்பு மாதிரி இருக்குது, ஆனால் பயங்கரமாக இருக்குது. பேரெல்லாம் தெரியல. பாம்பு மட்டும் இல்லாமல் லியோபர்ட் ஜெக்கோங்கிற ஒரு பள்ளி, பெரிய சைஸ் பள்ளியெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. எல்லா டப்பாலையும் ஒவ்வொரு சின்ன 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 பூச்சிகளை வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாம்போட தோல், செத்துப்போன பாம்போட தோல். அதை வந்து ஒரு பஞ்சு மாதிரி வச்சு அந்த பஞ்சு மேலே வந்து போர்த்திருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு மலைப்பாம்பு இருக்குது, நல்லா சாக்கு மாதிரி கிடக்கு உள்ள. ஸோ சொன்ன மாதிரி வந்து இந்த ஸ்னேக் தான் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பிட் வைப்பர் அப்படிங்கிற ஸ்னேக்கு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் அது மண்டை மேலே வந்துடும். எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே இருக்குது. ஸோ இந்த எல்லோ கலர் பாம்பு ஆல்ரெடி நம்ம தாய்லாந்தில் எடுத்துருக்கோம்ல. எல்லா ஃபோட்டோஸுமே வந்து சேம் இந்த ட்ரெயின்டு பாம்பை வச்சு தான் வந்து எடுத்திருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்து பேபி ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்காங்க பாருங்க அழகா. யூ வாண்ட் டு ட்ரை ப்ரோ? நீ போடா. அடி எத்த தட்டி. ஏய் புடிடா சும்மா. நீ அதை பார்க்காத, அதை பார்க்காத. முத்தம் கொடு. Okay, done. Stand over here. Okay, and look at the camera. Look here. Okay. Okay, look here. டேய் இதை விட வெயிட்டானதை ஒன்று தூக்கியிருக்கோம்ல. ஸோ தாய்லாந்தில் தூக்குனது வந்து கிட்டத்தட்ட இதை விட ஒரு 4-5 மடங்கு பெருசு. அந்த அளவுக்கு வெயிட் இது. Put one more snake for you. Close it. Okay, more lembut. Okay, look here. Hamler. Oh, we got block the face really. Okay, okay. Yeah. Okay, Okay, look here. Yeah, ciao nha. ஆக்சுவலாக இந்த பாம்பு எல்லாமே வந்து வெல் ட்ரெயின்டு, வெனாமஸ் கிடையாது. பட் இதை தவிர்த்து இங்கே இருக்க மற்ற எல்லா பாம்புமே வந்து விஷத்தன்மை கொண்டது. ஸோ இது என்ன கழுத்தை நெரிக்குதே. ஏய் ஏய்
ஒரு டைட்டாக பிடிச்சிக்கணும். கேன் யூ ஸோ ஏய் நல்லா இருக்குது இது ஆக்சுவலாக. இதெல்லாமே வந்து இவங்க வளர்த்துறது தான். பட் இதுக்கான வரலாறு எல்லாமே வந்து அந்த ஒரு ஸ்னேக் மட்டும் தான். பிட் வைப்பர் அப்படிங்கிறது அதுதான் வெனாமஸ். அதாவது வெனாமஸ் ஸ்னேக்கவே வந்து பெட்டாக வளர்த்துனவர் தான் இந்த மாங்க்கு, இங்கே இருந்த மாங்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து அசால்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்களாம் வந்து அசால்ட்டாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கானுங்க. படையப்பா படத்தில் ரஜினி முத்தம் கொடுத்த மாதிரி. ஏய் இங்கே திரும்ப, இங்கே திரும்ப, திரும்ப திரும்ப. நல்லா இருக்குது. ஆனால் என்ன இது சட்டை உரிக்கல போல், செதிலாக பின்னால் வருது. ஸோ குட், தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்றது ஏதாவது கேட்குது. இட் வாண்ட்ஸ் டு கம் அவுட். ஸோ வெளியே வரணும்னு கேட்குது போல். அதான் எங்கே பார்த்தாலும் வந்து பச்சை பாம்பு மாதிரி இருந்ததுல்ல, மண்டை பெருசாக சப்பாட்டையாக பச்சை பாம்பு மாதிரி. ஸோ அதுதான் இந்த இடத்த வந்து அமைவிடமாக கொண்டு பல நூற்றாண்டு காலமாக வாழ்கிற ஸ்னேக். மற்ற ஸ்னேக்லாம் வந்து இவங்களா பிடிச்சிட்டு வந்து விட்டுருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா அதை தான் வந்து ஒரு தெய்வமாகவும் வழிபடுறாங்க. பல நூற்றாண்டு காலம்னு நான் சொன்னது எதை பேஸ் பண்ணி சொன்னேன்னா, இங்கே இருக்க இந்த ஸ்தல வரலாறு வந்து என்னங்கிறத வந்து இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் இவங்க யூஸ் பண்ண பெல்லு. ஸோ பெல் இருக்குது இங்கே வந்து எந்த இயர் வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு இருக்குது. கிட்டத்தட்ட 140 வருஷம் ஆயிடுச்சு. வரவங்க எல்லாருமே இங்கே சுற்றி காயின் வச்சுருக்காங்க. சேம் அதே மாதிரி இன்னொரு பெல்லு இந்த சைடு இருக்குது பாருங்கள். ஸோ இதை வச்சு அடிக்கலாம்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கிங் சுய் இருக்கார்ல, அவர் வந்து 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் இந்த மாதிரி ஹீலராக இருந்திருக்காப்புல. அதாவது அடிபட்டு வர மக்களாக இருக்கட்டும், அடிபட்டு வர விலங்குகளாக இருக்கட்டும், அடிபட்டு வர பாம்புகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அவர் வந்து பத்தியம் பார்த்துருக்காப்புல, நம்ம போதி தர்மர் மாதிரி. ஸோ அதனால தான் இவரை லேட்டராக பார்த்திங்கன்னா கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1805லேயே இந்த கோயில் வந்து நிறுவப்பட்டது. ரொம்பவே சின்ன கோயிலாக இருந்தது. காலப்போக்கில் ஒவ்வொருத்தவங்களும் வர இதை ரெனோவேட் பண்ணி இப்போ ஒரு அழகான கோயிலாக மாற்றி வச்சுருக்காங்க. மலேசியா வந்தீங்கன்னா டெஃபினட்டாக பினாங்கில் இருக்க இந்த ஸ்னேக் டெம்பிளை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்கள் டைம் வந்து ப்ரீஷியஸான டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் மிஸ்டர் 365 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குது. எங்கள் 2 பேரோட ஃபோட்டோ வந்துருச்சு. பின்னாடி வந்து கோயிலோட வரலாறு போட்டிருக்காங்க. அந்த மாஸ்டர் நான் சொன்னேன்ல, கிங் சுய், அது வந்து அவரோட பட்டப்பெயர். அவரோட ஆக்சுவல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங் சூய் சோர். அவர் லெஜண்டியா. அடிபட்டு வந்த பாம்பை வந்து ரெடி பண்ணியிருக்காப்புல, அதனால தான் வந்து அது விசுவாசமாக திரும்ப வந்து இதே இடத்துல வந்து தங்கியிருக்கு. ஸோ ரீசெண்டாக யூபியில் கூட ஒரு பறவை அடிபட்டுச்சு. அந்த பறவைக்கு ஒருத்தர் மருந்து போட்டார். அந்த பறவை வந்து அவரை ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னாங்கல்ல. 5 அறிவு ஜீவன்களுக்கு கூட நன்றி விசுவாசம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கோயிலிருந்தும் அந்த யூபி சம்பவத்துலேருந்தும் நமக்கு தெரியுது. ஸோ இன்னொரு செக்ஷன் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம பாம்பு கூட ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த இடம் வந்து ஸ்னேக் ப்ரீடிங் ஏரியா. அவங்க வந்து அந்த இடத்துல வளர்த்துறாங்க. ஆக்சுவல் பிஸ்னஸே அதுதான். கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே வர்றதுக்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து வரவங்க எல்லாருமே அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ 10 பேர் வரோம், ஒரு குழந்தையே அதை ட்ரை பண்ணுது அப்படிங்கிறப்போ நமக்கு ஈஸியாக அது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்மளும் பாம்பை தூக்கலாம், அதோட விளையாடலான்னு நம்மளை ஆசையை தூண்டி விட்டுரும். ஸோ அதுதான் அவங்களுக்கு ஆக்சுவல் பிஸ்னஸ். இங்கே வந்து ஒரு கார்டன் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கார்டன் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, குட் யூ ஃபைண்ட் எனி ஸ்னேக். ஸோ இந்த இடத்துல உங்களால் ஏதாவது பாம்பை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ க்ளோஸ் வாட்ச் பண்ணால் தான் தெரியும். இங்கேயே நிறையா இருக்குது. இந்த இருக்குது பாரு, வெளியே எதுவும் இருக்க போகுதுப்பா. நீ வாட்டுக்கு செடி தானேன்னு சொல்லி செடி பக்கத்துலலாம் எதுலையும் போயிடாது. இதுதான் நிறைய இருக்குது. இந்த பக்கம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்களே, இந்த காம்பவுண்ட் வால்குள்ளே தான் இருக்கும். இங்கே இந்த இடத்துல க்ளோஸில் ஒன்று இருக்குது. இங்கே மேலே ஒன்று இருக்குது. ஆனால் இந்த பாம்பு வந்து பயங்கர சோம்பேறி போல். மலைப்பாம்பு இங்கே ஆக்டிவாக இருக்குது. இந்த பாம்பு பயங்கர சோம்பேறித்தனமாக இருக்கு மாதிரி. ஸோ இந்த இடத்துல இதுக்கு வந்து ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறனால மரத்துக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங்க்லர் போட்டு ரெயின் ஃபாரஸ்ட் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதனாலையும் கூட இது இந்த இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம். அதாவது நம்ம டீமில் இருக்கவனுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வச்சிடணும்.
இதுக்குள்ளே இறங்கி தோட்ட வேலை ஒரு வாரம் பாருங்கடா அப்படின்னு. 5:30யா? ஆக்சுவலாக இந்த ஏரியா மட்டும் 5:30 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதனால் ஏர்லியாக பிளான் பண்ணுங்கள். ஆல்ரெடி மணி 5 ஆச்சு, இன்னும் ஒரு 1/2 இருக்குது, நமக்கு சஃபிஷியண்ட்டான டைம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அங்கங்கே வந்து பாம்பு கழட்டி போட்ட சட்டை, நிறைய பாம்பு சட்டையெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. பாம்பு கழட்டி போட்ட சட்டை தெரியுதா? நிறைய சட்டை தொங்குது. ஸோ இவர் தான் மாஸ்டர் கிங் சுய். ஸோ அங்கே வந்து சின்ன சிலையாக இருந்தது, இங்கே அவருக்கு வந்து இப்போ பெரிய சிலை வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இவரை தான் அங்கேயும் வணங்குறாங்க, இங்கேயும் வணங்குறாங்க. எதுக்காக இது இங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னா, இவரை பார்க்குறக்காக தான் பாம்பு வருது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதே மாதிரி இவர் இருந்தால் தான் பாம்பு இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் சைஸ்லேயே ஒரு பெரிய சிலையை செஞ்சு இங்கே வச்சுருக்காங்க. வரலாறு அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். அந்த விஷயம் வந்து இவர் வாழ்ந்தது வந்து 9ஆம் நூற்றாண்டு. பட் ஸ்டில் இவரை பற்றி பேசுகிறாங்க. நாட் ஒன்லி பேசுகிறாங்க மட்டும் கிடையாது, இவரை பார்க்குறதுக்காக சைனா, தைவான், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாட்டிலிருந்தும் இவர் பர்த்டேக்கு வந்து இங்கே எல்லா மக்களும் அசம்பிள் ஆகிடுவாங்களாம். ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் ஜென்டில்மேன். இத்தனை பாம்பு உள்ளே இருக்குது, தப்பி தவறி மேலே எதுவும் ஏறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சுற்றிலும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அந்த ஃபென்சிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா வலை. ஆனால் இதெல்லாம் தாண்டி அது போகணுன்னா போய் தானே ஆகும். சேம் நம்ம கோயில்களில் இருக்க கட்டிடக்கலை வேறு, இங்கே இருக்க கட்டிடக்கலை வேறு. பட் ஆனால் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்றே தான். ஆமை வடிவில் இருக்க இந்த சிலை வந்து ஒரு விஷயத்தை தாங்குது. இது வந்து நம்மளோட புராண கதைகளில் கூட ஒரு விஷயத்தில் மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த கோயிலோட ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சிங்க வடிவிலான 2 பாதுகாப்பு அரண்கள் இருக்குது. ஐ எம் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் டெம்பிள். நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் பினாங் வந்தீங்கன்னா இந்த ஸ்னேக் டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். கோயில் க்ளோஸ் பண்ணுற டைம்லேயே இங்கே பக்கத்தில் இருக்க கடைகளும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எதாக இருந்தாலும் அதுக்கேற்றாப்புல பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு டவுனை யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஸோ அந்த டவுன் வேறு எதுவும் இல்லை, ஜார்ஜ் டவுன். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்குது. அதே மாதிரி ஃபாரினர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வண்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுறாங்க. ஸோ இந்த செட்டப்லாம் தான் சூப்பராக இருக்குது. இப்போ நிறைய இடத்துல செவுத்தில் இந்த மாதிரி படம் வரைஞ்சி வச்சுருக்கிறது தான் ஆர்ட் கேலரின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் டவுனை வந்து லிட்டில் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்டில் இந்தியான்னு சொல்கிறத விட இது தமிழ்நாடுன்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் கடைகள் தான் ஜாஸ்தியாக நான் பார்த்தேன். தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குங்க.